சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே vs கேகேஆர் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஃபைனலி சிஎஸ்கே இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் டேபிள்ல போட்டு இப்ப 7th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. எங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க. என்னடா மேட்ச் பாத்தியான்னு நினைக்கிறேன். ஏஆர்டே வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ப்ரெடிக்ஷன்டா. ஆக்சுவலா ஒரு வழியா சிஎஸ்கே நேத்து தமிழ் நியூ இயர், அதனால வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே ஆக்சுவலா கரெக்டாவே நடந்துருச்சு. அதை மட்டுமா சொன்ன, அதனால பிளாக் சாயிலு டேனிங் இருக்கும், ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அதுவுமே கரெக்டா நடந்துச்சு. ஆக்சுவலி எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னு தெரியல, பார்த்ததான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி. சரி சொல்லு. ஆக்சுவலி நேற்று வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. பட் கேகேஆர் வந்து நல்லாவே பண்ணல, அதுதான் முக்கியமான விஷயம். கேகேஆருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வீக்ன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. கேகேஆரோட பேத்தட்டிக் கேப்டன் ரகானே, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உனக்கு ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குன்றது பார்த்தாலே தெரியுது. லோ பவுன்ஸ் இருக்கு, திடீர்னு அன்இவன் பவுன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல உங்ககிட்ட இருக்க 3 ஸ்பின்னர் நீ ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல, நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணல. 10 ஓவர் என்னவோ தான் போட்டாங்க. இவந்தோ அப்படி இருந்தும் கார்த்திக் தியாகி நேற்று நல்லா ஸ்டெப் அப் பண்ணாரு. பட் இருந்தாலுமே கேகேஆரோட கேப்டன்சி இன்னும் ஐ மீன் ரகானேவோட கேப்டன்சி இன்னும் பெட்டரா இருந்தா இன்னுமே ரன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ன்றதுதான் என்னோட விஷயம். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு ஆக்சுவலா அதுதான்டா. ஏன்னா எனக்கு நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கம்பேர் டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து எப்படி சொல்றது, 240 ரன் கொடுத்து அதே கேகேஆர் தான் நேற்று 192 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து கண்டிப்பா அவங்க பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி என்னன்னா 240 கொடுத்தது பாட்டா பிச்சு, வாங்கடே. நேத்து வந்து பாட்டா பிச்சு கிடையாது, ஒரு பவுலர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்க பிச்சு. அங்க 190 இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ இங்க நீ 170 180 ஒரு டீமை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மேட்சை நீ வின் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஸ்டில் கேகேஆர் பவுலிங்ல கன்சர்ன் இருக்கு. நேத்து கார்த்திக் தியாகி நல்லா போட்டான், நான் இல்லைன்னு சொல்ல. சுனில் நரேன் இஸ் நரேன், அவரும் நல்லா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தியுமே நீ 3 ஓவருக்கு 25 என்னதான் கொடுத்திருந்தா அவனே நல்லா போட்டான். ஆனா அவனோட 1 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல ரகானே அப்படின்னு எனக்கு தெரியல. அது யாரு அனுப்புல்றேன், அந்த பையனும் நல்லா போட்டான் 3 ஓவர், ஒரு விக்கெட் வேற எடுத்தா, அவனையும் நீ கம்ப்ளீட் பண்ணல. அதனாலதான் நான் சொல்றேன் ஸ்பின்னை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கணும் அஜிங்கியா ரகானே அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அஜிங்கியா ரகானே கேப்டன்சி இஸ் வெரி வெரி புவர். அகைன் அண்ட் அகைன் ஐ எம் சேயிங் கார்த்திக் தியாகி ஸ்டெப் அப் பண்ணலாம். நேத்து சிஎஸ்கே 200 அடிச்சிருக்கோம். பட் கார்த்திக் தியாகி நேற்று பயங்கரமா போட்டான்டா. 148ல போட்டு சான்சு சாம்சனை தூக்கிட்டு போறான். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அதான்டா, ஆக்சுவலா சேட்டா வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தான், அது உனக்கே தெரியும். நானும் என்ன நினைச்சேன், அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு 3-4 கண்டினியூவா 3-4 அடிச்சு சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டே, அதாவது ஹோம் ஃபேன்ஸே வந்து குஷிப்படுத்திட்டா. ஐயோ ஹேட்ரிக் போறா அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணிட்டு ஒரு நல்லதில் தான் இருந்தா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து முடியல, டக்குன்னு அவுட் ஆயிட்டான். ஓகேவா. அதுக்கடுத்து ஆயுஷ் மாத்திரை கூட அப்படி இப்படின்னு இது பண்ணி ஒரு லவ் 40, ஆமா 40 வந்த உடனே நினைச்சேன் ஓகே அவ்வளவுதான், கன்சிஸ்டன்ட் சாம்சன் அடுத்த நாள்லாம் மீம்லாம் வரப்போகுது போல அப்படி இப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா அதே மாதிரிதான் ஒரு 42ல இருந்து 48 கார்த்திக் தியாகி போடுறான். ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்ச உடனே நான் நினைச்சேன் கார்த்திக் தியாகி கையே வரல போல, அவ்வளவுதான். நான் ஓகே ஒரு பவுலரா வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சா என்ன பண்ணுவேன் நீ, ஐயோ அடுத்த பால் எங்க போடுறதுன்னு யோசிப்போம். தில்லுக்கு துட்டுங்கிற மாதிரி போட்டான்டா. சரியான ஸ்பீடு 148ல போட்டான். முஞ்சா அட்ரா அப்படின்ட்டு. தலைவர் பிளைண்ட், என்னடா பொசுக்குன்னு வந்து இறக்கிட்ட உள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த இதை. சரி, நேத்து அது நூர் வெர்சஸ் வருண் பத்தி பேசிட்டு இருந்தியே, இன்னைக்கு நூர் வின் பண்ணிட்டாரு. அதுல பாத்தியா? 100 வெர்சஸ் வருண், நம்ம அந்த இதுல பேசிட்டு இருந்தோம். 100 வெர்சஸ் 100 டெலிவர் பண்ணுவாரா இல்ல வருண் டெலிவர் பண்ணுவாரா அப்படின்ட்டு. வருண் வந்து கேகேஆருக்கு எக்கனாமிக்கலா பண்ணாரு. பட் 100 வந்து அதை விக்கெட்டாவே இது பண்ணி ஒரு என்ன சொல்றது, அந்த 192க்குள்ள அவங்க வந்திருக்காங்க. ரோஹன் பவல், ரிங்கு சிங் இப்போ ஓரளவு அந்த ஃபார்ம்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற அந்த டெப்த் லைனே, அதாவது கொஞ்சம் அந்த பினிஷிங் இதே வந்து பினிஷ் பண்ணாமதுக்கு காரணமே வந்து இவன் தான், 100 தான். 21 for 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அள்ளி போட்டு போயிட்டான். அதுல ரஹானி விக்கெட், கேமரூன் கிரீனோட அந்த என்ன சொல்றது அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் பவுலிங்ல அவன் பிளைண்ட். என்னடா பாலே என்ன டக் அவுட் ஆக்கி விட்ட, அட்லீஸ்ட் என்ன ஒரு 4-5 பாலாச்சும் ஆட விடுறா, நான் 26 கோடி எனக்கு கொடுத்து எடுத்திருக்காங்கடா, எனக்கு மினிமம் ஒரு 10 பாலாச்சும் ஆட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான். கேமரான் கிரீன் சொல்றேன்னு, பேட்டிங்லயும் ஃபெயிலியரு, பவுலிங்லயும் ஃபெயிலியரு. அதுவும் ரகானேயோட கேப்டன்சில கேமரான் கிரீன் யூஸ் பண்றதை பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. அவன் ஏதோ டேல்ஸ்டைன் மார்னே மார்க்கலால அவனுக்கு போய் பவர் பிளேல வந்து கேமரான் கிரீன் செகண்ட் ஓவர் 4th ஓவர் கொடுத்து செம்ம அடி அடிக்கிறாங்க. நேத்து ஓப்பனா சொல்லட்டுமா, சிஎஸ்கே 190 ஸ்கோர் பண்ணதுக்கு காரணம் அந்த சுட்டி பையன் ஆயுஷ் மாத்திரை தான். அவனோட இம்பாக்ட் பவர் பிளேல இருந்ததுனால தான் 6 ஓவர்ஸ் தான் 2 விக்கெட் போனாலும் சிஎஸ்கே 72 ரன்ஸ் அடிச்சது. அடுத்த 14 ஓவர்ஸ்ல 120 ரன்ஸ் தான்.
இப்பவும் சொல்றேன், அடுத்த 14 ஓவர்ஸ்ல அடிச்ச 120 ரன்ஸ் வந்து டீசென்டான ரன் தான். ஓகேவா? ஏன் சொல்றேன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல அதை அடிக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ ஆயுஷ் மாத்திரைக்கு கண்டிப்பா இந்த மேட்ச்ல கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது எவ்வளவு மேன் ஆஃப் த மேட்ச்க்கு ரிசர்வோ ஆயுஷ் மாத்திரையோட டிசர்வ் தான் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லா அந்த ஷார்ட் பால்ல அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவருக்கு ஷார்ட் பாலை வச்சு நிறைய அவுட் பண்றாங்க. அதை நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கேகேஆரோட டெத் பேட்டிங், ஐ மீன் என்ன சொல்றது, மிடில் ஆர்டர் பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறேன்? மிடில் ஆர்டர் பேட்டிங் அதுதான்டா. அதாவது எப்படி சொல்றது, ஆக்சுவலா ஓப்பனிங்கே அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஓப்பனிங்ல ஆக்சுவலா நரேனை வந்து ட்ரை பண்ணாங்க. நரேனை ட்ரை பண்ணது ஓரளவு ஒரு 24 ரன் ஒரு ஹேண்டியான ரன் அடிச்சுட்டு அவன் போயிட்டான். ஒரு 4 ஒரு 6 அப்படி இப்படியோ அது தட்டு தன்மை அடிச்சுட்டு போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா பின்னாலன்னு தலைகீழே தான் குதிப்பேன், வச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற டைலாக் மாதிரி அடிச்சா ஒரு 40 30 இல்லைன்னா 0 இல்ல 10க்குள்ள அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். சரி இவனுங்க தான் அப்படி பண்றானுங்கன்னு பார்த்தா ரகுவன்ஷி கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி எடுத்துட்டு போனான் கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை. ரஹானேவும் அதே தான், ஒரு 30ல இருந்து ஒரு 24. அதான் நான் ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீ வந்து ரஹானே பேட்டிங் ஆடும்போது அதாவது 60 பாலுக்கு 120 ரன், இப்போ இருக்கிற T20 ஸ்டாண்டுக்கு இது பாசிபிள். ஓவருக்கு 12 ரன், ஓவருக்கு 15 ரன், நீ ஒரு ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 ட்ரை பண்ணாலே, மீதி சிங்கிள் ரொட்டேட் பண்ணாலே உனக்கு வந்துரும் ஒரு 15 ரன். அவன் 24 ரன்ஸ்ல இருக்கான். சரி இன்னும் கொஞ்சம் பால் பார்த்தா ஆடாம அவன் பாட்டுக்கு சுத்துறான் 100 ஓவர்ல கேட்ச். சரி அடுத்து பார்த்தா நம்ம கிரீன்லாம் கேமரன் கிரீன்லாம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆடி இருக்கான். அவன் பவுலர் ஆஸ் அ பவுலர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அவன் வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஆச்சு சொல்லியிருப்போம், சந்தீப் சர்மா ஆச்சு இனிஷியல் விக்கெட், அதாவது கொஞ்சம் மெயின் விக்கெட் ஆச்சும் தூக்கிடுவான் அப்படின்ட்டு. பட் இவன் வந்து ஏதோ ஒரு விக்கெட் எடுப்பான். டேய் நீயாச்சும் ஒரு விக்கெட் குடுறா, டேய் நீயாச்சும் ஒரு விக்கெட் குடுறா அப்படிங்கிற மாதிரி அவன். ஓகேவா? ஆஸ் அ பேட் பாத்தீங்கன்னா அவனெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 டவுன்லயாச்சும் நீ இறங்கணும்டா. அவன்லாம் ஒரு நெட்டக்கோக்கு மாதிரி இருக்கிறான். ஓகேவா? அவனுக்கு கண்டிப்பா ஒரு 10 பால் மினிமம் ஒரு 2 ஓவராச்சும் அவனுக்கு தேவை. பால் எப்படி வருது, பேட்டுக்கு வருதா அப்படின்னு பாக்க. அவனை தூக்கி நீ பதுக்கி 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 பின்னாடி வச்சுட்டு இருக்க. ஓகேவா? பின்னாடி வச்சு அதுவும் யாரு 100 ஓவர்ல 100 வந்து விக்கெட்டே வரமாட்டேங்குதே அப்படின்னு இருக்கும்போது ரஹானே குத்துட்டான். ஆஹா எனக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. அடுத்த பால் அவன் செம்ம கான்பிடன்ட் ஆகிட்டு கரெக்டா அந்த ஸ்டெம்ப் லைன்ல அவன் கரெக்டா போல்டு. பின்னாடி வந்த ரிங்கு கரெக்ட். ரிங்கு சிங் ஏதாச்சும் சரி ஓகே டேய் நீயாச்சும் ஏதாச்சும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஜிடி கூட எல்லாம் அந்த ரன் அடிச்சு கொடுத்தியடா, அந்த ரிங்கு சிங் வெளியே வா அப்படின்ற. இல்ல நான் வரமாட்டேன், நான் இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேன், நான் உள்ளேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் எப்படி சொல்றதுடா, அது ஒரு 2-3 பால் கூட அவன் ஆடலடா, டக்குன்னு வந்து தூக்குறான்டா கேட்சுடா. அதுதான் சொல்றேன், அங்கேயே முடிஞ்சிச்சு. ரிங்கு சிங் ரன் அடிச்சு பல 1000 வருஷம் ஆகுதுடா. இன்னும் ரிங்கு சிங்க கட்டின்னு அழாதீங்கடா. கூட அதை விட காமெடி ரமன்தீப் சிங், அவன் அடிச்சும் பல வருஷம் ஆகுது. அந்த ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் எல்லாம் நீ சொன்ன பக்க ஜிடி மேட்ச்ல வந்து 3-4 வருஷம் ஆகுதுடா. இன்னும் நீ அதையே சொல்லிட்டு இருக்கனா, அதுலயே தெரியும் கடைசியா எப்ப பெர்ஃபார்ம் பண்ணான்னு. சோ ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ரோமான் பவல் கூட ஒரு மாதிரி அசல் அளவுலாம் கிடையாது. சோ அவங்க மிடில் இல்லடா ரோமன் பவல் வந்து எப்படின்னா, ரோமன் பவல் நல்லாதான் ஆடுறான். இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணா ரோமன் பவல் நல்லாதான் ஆடுறான். இவனுங்க ஆடுறதுல அவனுக்கு கான்பிடன்ட் போயிடுது. டேய் என்னடா எவனாச்சும் ஒருத்தனாச்சும் எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுங்க, நான் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறேன்டா, அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏன் தலையிலே கட்டா நான் என்னதான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. when it comes to கேமரான் கிரீன் பாயிண்ட், நீ சொன்னது கரெக்ட். அவன் ஆஸ்திரேலியாலேயே வந்து ஓப்பனிங் இல்ல 1 டவுன் இறங்குவான் அவங்க T20 டீமுக்கு. அவன் போய் நீ பினிஷிங் ரோலுக்கு இறக்கி விடுற, அது பெரிய பேத்தட்டிக் டிசிஷன். நேற்று கேகேஆர் பண்ணதுலேயே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நிறைய ஓப்பனிங் இறக்கி விட்டது. ஏன்னா அகில் ஹுசைன் வச்சு அவங்க பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண போறானுங்க, நம்ம நிறைய இறக்கி விட்டா அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி அங்க பிளான டிஸ்டர்ப் பண்ணாங்க. பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கலீல் அஹ்மத் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து நிறைய தூக்கிட்டு போயிட்டான். அத ஒன்ன தவிர மத்த எல்லாமே மட்டும் கேகேஆர் கேப்டன் மேனேஜ்மெண்ட் டிசிஷனா இருக்கட்டும், ரகானே கேப்டன்சி டிசிஷனா இருக்கட்டும், எல்லாமே மட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், ரகானே அண்ட் ரகுவன்ஷி ஒரே டீம்ல ஒரே டைம்ல ஆடுறது பெரிய கிரைம், பெரிய பெரிய கிரைம். 2 பேருமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங், பட் 2 பேருமே பவர் ஹிட்டிங்ல லைட்டா வீக். சோ 2 பேரும் ஒரே டைம்ல வந்து ஆடுறது பெரிய பெரிய கிரைம். என்ன பொறுத்த வரைக்கும் ரகானே வேணா ரிட்டையர் ஆயிட்டு ரகுவன்ஷி கையில கேப்டன்சி கொடுத்துட்டு அந்த டீமை எடுத்துட்டு போகலாம். டீம்ல தேஜஸ்வி தயான்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். கேமரான் கிரீன் ஓப்பனிங் இருக்கலாம். இல்லையா அந்த பின்னால கட்டி அழாதீங்கப்பா, அந்த 30 பால்ல 100 ரஷ்டான அவனுக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்க. இஸ் அ குட் பிளேயர். ஒரு 40 அடிச்சானா அதுக்கப்புறம் ஒரு 6 மேட்ச் கழிச்சு தான் 40 அடிப்பான். அப்படி ஒரு பிளேயர் எந்த டீமுக்குமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். டிம் சர்பட் இஸ் வெரி ஃபார் பெட்டர் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் ஒரு 3 மேட்ச்க்கு 2 மேட்ச் 1 மேட்ச் 40 அடிக்கிற பிளேயர்.
ஸோ அந்த மாதிரி ம். சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வரணும். டிம் சர்ஃபட் அண்ட் நிறைய ஓப்பனிங் இறங்கினா கூட நல்லா ரெஸ்ட்ரக்டிவா இருக்கும். பட் அதையும் பண்ண மாட்டாங்க. கேகேஆர் வந்து டிக் பண்ண வேண்டிய பாக்ஸஸ் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் ஓட்ட தான். நேற்று பவுலிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டீசெண்டா பண்ணாங்க. பட் அப்படியே இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கேக்கு வந்தோம்னா சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பாக்ஸஸையும் டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இன் பேட்டிங் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் நல்லா ஸ்டெப் அப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வாங்கின அடிக்கு அப்புறம் போலிங்ல வந்து லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல கலீல் அகமதும் வந்துட்டான், நூர் அகமதும் பிச்சருக்கு வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ சிஎஸ்கே ஸ்லோவா இப்போ ஒரு நல்ல லீத்தல் டீமா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அட் எண்ட் எனக்கு என்ன தோணுதா, இப்போ ஒரு பிளே ஆஃப்க்கு நல்லா நாங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் தேர்ட்ல ஃபோர்த் ஸ்பாட் வரதுக்கு கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அது நீ நீ வந்து சிஎஸ்கேவோட டெத் பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிற? அதான்டா ஆக்சுவலா நான் வந்து கேகேஆர் பவுலிங் நல்லா பண்ணாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்டார்டிங் வீடியோல. அதுக்கு மெயின் காரணமே சிஎஸ்கேவோட பேட்டிங் தான். எல்லாரும் டெத் ஓவர்ல மினிமம் 20 ரன் டார்கெட், 15 ரன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அந்த 4 ஓவர்ல 60 ரன் 70 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிப்பாங்க. இவனுங்க 10 டிஜிட் சிங்கிள் டிஜிட் தான் நாங்க அடிப்போம். 9 ரன், 7 ரன், 6 ரன், 8 ரன். அதுல நீ சொன்ன அந்த சிக்ஸர் தூபே, அதாவது நீன்னு இல்ல, சிஎஸ்கே மக்களால் கொண்டாடப்படும் சிக்ஸர் சிவம் தூபே 2 ஓவர் பேஸ் பண்ணிருக்கான். 2 ஓவர்ல கடைசி ஓவர்ல தான் தட்டு மாதிரி ஒரு 4 அடிக்கிறான். அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த விஷயத்துல கேட்க டெத் பவுலர்ஸ் சொல்ல முடியாது. அவனுங்க அந்த பவுலர்ஸ் வந்து டெத் பவுலரா மாறிட்டானுங்க அந்த டைம். லைக் வைபவ் வரரா ஒரு அந்த ஓவர்ல ஒரு 3 வைடு போட்டான். பட் 9 ரன் தான் கொடுத்தான். கார்த்திக் தியாகி ஒரு 7 ரன்னோ 8 ரன்னோ தான் கொடுக்குறான். திருப்பி ஒரு ஓவர் போடுறான், 8 ரன் கொடுக்குறான். நரேன் ஒரு 6 ரன். இப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஓவரே போகுது. சோ அந்த இதுல ஆக்சுவலா இனிமே சிஎஸ்கே வந்து அதை வந்து அவனுங்க இது பண்ணணும். டெத் ஓவர் அப்படின்னு சொல்றானுங்க. இன்னுமே அவனுங்க ஓவர் 10 இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அடிச்சிருப்பான். ஜேமி ஓவர் 10 அவன் ஒரு இருக்கிறப்பான். பட் அது அங்க அன்பார்ச்சுனேட்டா அங்க நடக்காம போயிடுச்சு. அப்படி இப்படிங்கும் போது இனிமே டெத் ஓவர்ல அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் வந்து டூபே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பினிஷரா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் தெரியுமா? ஏன்னா டூபேக்கு எக்கச்சக்க வீக்னஸ் இருக்கு. ஈ நோஸ் ஹவ் டு ஸ்கோர் ரன்ஸ் நானே சொல்லியிருக்கேன். பட் அவனோட வீக்னஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லா டீமே அவன் வந்தவொடனே வைட் ஆகர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ்ல அவன் பேட்டிங் பண்றான்னா வைட் ஆகர் போடுவாங்க. அடுத்து ஷார்ட் பால் போடுவாங்க. அடுத்து யாக்கர் போடுவாங்க. இதை 3 போட்டே அவனை ரன் அடிக்க விடாம பண்ணுவாங்க. அவன் கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் ஆர்க்ல இருந்தா மட்டும்தான் அவன் ரன் ஸ்கோர் பண்றான். காலுக்கு ஃபீட் பண்ணா ரன் அடிக்கிறான். ஃபுட் ஒர்க் கிடையாது. வைட் ஆக்கர் போட்டா ஆஃப் சைட்ல ஆட தெரியல. இந்த மாதிரி நிறைய வீக்னஸ் இருக்கு. சோ அதனாலே என்ன பண்றான்னா மிஸ்ட் அந்த மாதிரி ஏரியாஸை மிஸ் பண்றான். எங்க அவன் தெரியுமா ஸ்கோர் பண்ணிடுறான், டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்ல போயிடுறான். போலர்ஸ் வைட் ஆக்கர் போட்டுனே இருப்பாங்க. சரியா, வைட் ஆக்கர் போடும்போது கண்டிப்பா ஒரு பால் வைடு போயிடும். உடனே போலருக்கு ஒரு பயம் வந்துடும். சரி அடுத்த பாலும் வைடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட லென்த்துக்கு போட்டுருவாங்க. அவன் அதை 6-4 அடிச்சு ஏமாத்தி ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்றான். இதான் அவன் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். சிக்ஸர் டுபே கிடையாது, ஓர்சாமி ஆட்சாமி தான் இன்னும் சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்கேமர் டுபே தான். பட் இது அவன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவனை நான் வந்து ஒரு 4 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன். பவர் ஹிட்டர்னு ஆர்சிபில இருக்கும் போதே நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்பத்துல இருந்து அவன் வீக்னஸ் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இஸ் நாட் ஒர்க்கிங் டு ரிசால்வ் தட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் knows how to score runs இப்போ நான் சொல்றேன். பட் நிறைய வீக்னஸ் இருக்கு. அதை அவன் ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பா டெத்துல அவன் அடி வாங்குவான். அவனுக்கு கொடுக்குற 15 கோடியோ 16 கோடியோ எனக்கு வேஸ்ட் தான். திஸ் இஸ் வாட் சிஎஸ்கே ஒர்க் பண்ண வேண்டியது. சிஎஸ்கே இன்னும் வந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போலிங் யூனிட்டை ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி சிவம் டுபே இன்னும் பெட்டரா பேட்டிங் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் இந்த மேட்சோட இது. சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்கு. நிறைய இன்னும் சூப்பரா பண்ணிருக்காரு இந்த மேட்ச். சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணாரு. பிரவிஷன் நல்லா பண்ணாரு. கேட்ச் டிராப் பத்தி சொல்லு. அதுதான் கேட்ச் டிராப்ஸ். சிஎஸ்கே கேட்ச் டிராப். கேட்ச் டிராப்ஸ் அதுதான் ஆக்சுவலா நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம். அது எந்த டீமுக்கு எதிரான்னு தெரியல. டிசியா யாருன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. இவனுக்கு என்னடா கையில வெண்ணெய்கினியே தடவிட்டு வந்துட்டானுங்களா அப்படின்ட்டு. எனக்கு சேம் நேற்று சிஎஸ்கே பார்க்கும் போதும் அதே தான் தெரிஞ்சு. ருத்ராஜ் ஆனா கேட்ச் விடுறான். அதுவும் யாரு கேட்ச் விடுறான், நரேன் கேட்ச பார்த்தா அந்த மாதிரி இல்ல. அது உடனே கலீல் அகமது ஒரு புத்திசாலித்தனமா ஒரு என்ன சொல்றது வெள்ள போட்டு தூக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தா பிரீவிஸ் வர்ற பால தட்டி விடுறான். அவனோட ஸ்டாண்டுக்கு பிடிக்க வேண்டிய கேட்ச தட்டி விட்டுறான். இந்த பக்கம் சப்ராஸ் கான் ஓடி வந்து விட்டுறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. நேத்து ஆக்சுவலா ஏதோ ஒரு லக்ல ஜெயிச்சிட்டாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அவங்க பண்ண ஃபீல்டிங்க்கு கேகேஆர் சொதப்பிட்டானுங்க பேட்டிங்ல. அதுதான் லைனா நீ வரியா இரு நான் பின்னாடி வரேன், நீ வரியா இரு நானும் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனா போறானுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்ல உங்களுக்கு. அங்கதான் அவனுங்க விட்டானுங்க. ரமன்தீப் இனிஷியலா ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறான். பட் அதுக்கு மேல அவனுமே ஸ்ட்ரகிள் பண்றான். அவனாலையும் முடியல.
அவன் திணறான்டா. அவன் ஃபினிஷரா இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன், கேகேஆர் மேனேஜ்மெண்ட் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க மொத்தமா இன்னொரு மெகா ஆக்ஷன் வந்தா மட்டும் தான் அவங்க சரியாவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். கேகேஆர் டீமே ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டுற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, இதை க்ளோஸ் அவுட் பண்ணிடு. சிஎஸ்கே ஐ திங்க் இதுக்கப்புறம் வின்னிங் வேஸ்க்கு திரும்பி வந்துட்டாங்க, பேக் டு வின்னிங் வேஸ். இதுக்கப்புறம் அவங்க ஒரு லீத்தர் யூனிட்டா தெரிவாங்க, டாப் 4 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் அவுட் பண்றேன். ஓகே. ஹே ஆர்டி வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நெகட்டிவ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.